ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டாப் 10 கிரைம் த்ரில்லர் மூவிஸோட லிஸ்ட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது 2016 ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன படம் தான் அட்டாக். இந்த படத்தில் நம்ம மஞ்சு மனோஜ், பிரகாஷ் ராஜ், ஜெகபதி பாபு, சுருபி மற்றும் பல ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 3.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்களில் 45% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் அட்டாக் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை யூடியூப்லேயும் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. படத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க, இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்தளவு பிடிச்சிருந்தாருன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டை பார்க்க போகிறது 2021 ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன படம் தான் லால் பாக். இந்த படத்தில் நம்ம மம்தா மோகன்தாஸ், ராகுல் மாதவ் மற்றும் பல ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 4.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மலையாளம் மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் லால் பாக் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம C5ல் தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம C5ல் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க, இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2011 ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன படம் தான் ஜரசந்தா. இந்த படத்தில் நம்ம துனியா விஜய், பிரணய்தா மற்றும் பல ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 4.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 57% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கன்னடா மூவி. இந்த படத்துக்கு தமிழில் அடிதடி அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. படத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க, இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்தளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2005 ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன படம் தான் ஜெரும். இந்த படத்தில் பாபி தியோல், லாரா மற்றும் பல ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 5.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 75% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹிந்தி மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் ஜெரும் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம C5ல் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம C5ல் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க, இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2020 ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன படம் தான் வளையம். இந்த படத்தில் லஷ் திங்கனா, ஸ்ரீ சுதா மற்றும் பல ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 5.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழில் வட்டம் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. படத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க, இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2018 ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன படம் தான் வீரபோக வசந்தராயலு. இந்த படத்தில் நம்ம நாரா ரோஹித், ஸ்ரீ விஷ்ணு, சுதீர் பாபு, ஸ்ரேயா மற்றும் பல ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 6.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 92% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழில் கண்ணுல திமிரு அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் யூடியூப்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. படத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க, இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு.
அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2022 ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன படம் தான் ஹெவன். இந்த படத்தில் நம்ம சுராஜ், சுதேவ் மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 6.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 80% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லேயும் ஹெவன் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம சோனி லைவில் தமிழ் டப்பிங்லேயும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம சோனி லைவில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2022 ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன படம் தான் ரோர் சார்ஜ். இந்த படத்தில் நம்ம மம்புட்டி, பிரியாம்பதா மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 87% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லேயும் ரோர் சார்ஜ் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம டிஜிட்டல் ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம டிஜிட்டல் ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தோம், இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2022 ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன படம் தான் மோனிகா ஓ மை டார்லிங். இந்த படத்தில் நம்ம ராஜ்குமார் ராவ், கீமா ரோசி, அகன் ஷா மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 7.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 93% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹிந்தி மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் மோனிகா ஓ மை டார்லிங் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க, இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2019 ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன படம் தான் மது வடலரா. இந்த படத்தில் நம்ம ஸ்ரீ சிம்கா, அதுல்யா சந்திரா, ராஜேஷ் அகஸ்தியா, சத்யா மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 8.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 97% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழில் போதையா விடுடா அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம சீத்திரையில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க, இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் தான் ஃபஸ்ட்டு இடத்தை பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்த டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் நீங்கள் எந்த படத்தெல்லாம் பார்த்துறீங்க, எந்த படத்தெல்லாம் இனிமேல் தான் பார்க்க போறீங்கன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்த டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் உங்களுக்கு பிடிச்ச படம் எந்த படம்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸ்களை பார்க்க மிஸ் பண்ணாமல் நம்ம டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.